திருப்பூரில் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சோமாஸ்கந்தர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து நமச்சிவாயா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தார்கள். திருப்பூர் விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான ஈஸ்வரன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. விஸ்வேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் சோமஸ்கந்தர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரின் முன்புறம் திருக்கைலாய வாத்தியங்கள் இசைத்தும் கோலாட்டம், கும்மி ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருத்தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நமச்சிவாயா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தேரானது ஈஸ்வரன் கோவில் வீதி, காமராஜர் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வந்து நிலை சேர்ந்தது. முன்னதாக சிவனடியார்கள் கூட்டமைப்பு சார்பில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அம்மையப்பர் வழிபாடு, திருமுறை பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆதீனங்கள் மற்றும் சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் கூனம்பட்டி திருமடம் ஸ்ரீலஸ்ரீ நடராஜ சுவாமிகள், கோவை சிரவை ஆதீனம் ராமானந்த குமர குருபர சுவாமிகள், தென்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசாமி உள்ளிட்ட 5 விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.